நீ என்ன வேணா நினைச்சுக்கனா, அவர் எவ்வளவு பெரிய பவர்ஃபுல் கமிஷனரா இருக்கலாம், ஆனா நம்ம மேல கை வைக்க முடியாது. ஒருவேளை கை வச்சாருன்னு வச்சுக்கா, அதுக்கப்புறம் நம்ம யாருன்றதை காட்டுவோம். நீ வாய முடுறா. ஜெமினி, ரங்காவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. நீ கூட ஒரு 2 நாள் கண்ணில் படாம இருந்தா நல்லது. புதுசா வந்தவன் 2 நாள் இப்படிதான துள்ளுவான். நீ எனக்கு பெயில் ஏற்பாடு பண்ணு. அந்த வேலையை லாயர் பார்த்துக்கோரு. நீ மட்டும் காலேஜ் பக்கம் போயிடாத. கம்பல்சரியா போயாகணுமா? கம்பல்சரியா போய்த்தாகணும். இந்த காலத்துல பொம்பளை சார் 1 மினிட் சார், இப்ப வந்து போப்பா. நீ இங்க போய் உட்கார். ஹாய் ஜெமினி. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to Gemini. Happy birthday to you. உன்னோட ரெக்கார்ட பார்த்தேன். அதை வச்சுதான் இதெல்லாம். இன்னைக்கு வரைக்கும் எனக்கு யாரும் இந்த மாதிரி பிறந்த நாள் ஃபங்க்ஷன் பண்ணதில்லை. நானும் பண்ணிக்கிட்டதில்லை. நான் ஏன் பிறந்தேன், எதுக்காக பிறந்தேன், எங்க பிறந்தேன்னு எனக்கே தெரியாது. நாம யாருக்காக பிறந்திருக்கோன்னு தெரியாம போனாலும் நமக்காக யாராவது ஒருத்தர் பிறந்திருப்பாங்க. இந்த கேக்கு, மெழுகுவத்தி, இருட்டு, வெளிச்சம் எல்லாமே எனக்கு புதுசா இருக்கு. எனக்கும் தான் புதுசா இருக்கு. எல்லாம் பழசு, மேட்டர் மட்டும் புதுசு. எதுக்குன்னா மனிஷா தன்னுடைய பெஞ்ச் மேட்டுக்கு பர்த்டே செலிப்ரேஷன் பண்றாங்க. இவ்வளவு தங்கமான படத்துல மனிஷாவுக்கு ஒரு தங்கமான மார்வாடி மாப்பிள்ள புருஷனா வரணும்னு நான் வேண்டிக்கிறேன். எனக்கு புருஷனா வரப்போறவரு மார்வாடியா இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆபாபா, இன்டர்காஸ்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டா குழந்தை அழகா பிறக்கும். உங்களோட டீசென்சி, பொலைட்னஸ், ஹெல்பிங் நேச்சர் எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அதான் உங்க பர்த்டே அன்னைக்கு என் மனசுல இருக்கிறத சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அது நான் உங்களை சீக்கிரம் ரவுண்ட் அப் பண்ணுங்க. யாரும் இங்க இருந்து வெளியே போக கூடாது. இங்க ஜெமினிங்கிறது யாரு? அவதான் சார். சார், ரவுடிகெல்லாம் மறைஞ்சு தெரிஞ்சு வாழ்வானுங்க. நீ என்னதானா காலேஜ் வந்து படிக்கிற? உன் ஸ்டைல் டிஃபரெண்டா இருக்கியா? ஒன்ன மாதிரி ஆளுங்க படிக்கிறதுக்கு இந்த கிளாஸ் ரூம் இல்லடா, அதுக்குன்னு செப்பரேட்டா ஒரு இடம் இருக்கு. என்ன ஜெமினி, வாட்ஸ் கோயிங் ஆன்? ரொம்ப தேங்க்ஸ் சார். இனிமே நாங்க நிம்மதியா இருப்போம். தேங்க்ஸ் எனக்கு சொல்லாதீங்க, புதுசா வந்திருக்கிற கமிஷனருக்கு சொல்லுங்க. யோ, என்னையா அப்படியே நின்னுட்டு இருக்கீங்க? வேடிக்கை பார்க்க வந்தீங்களா, அரெஸ்ட் பண்ண வந்தீங்களா? இழுத்துட்டு போங்கயா. 1 மினிட். யோ, ஏசிபி நானா அவங்களா? இழுத்துட்டு போங்க. நீங்க இவரை யாரு நினைச்சிட்டு இருக்கீங்க? பேரு ஜெமினி இல்ல? ஆபா. ஊரு தூத்துக்குடி தானே? ஆபா. இவன் நைட் காலேஜ் வந்து படிச்சிட்டு இருக்கானே, பகல்ல என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியுமா? தெரியாது சார். ரவுடித்தனம் பண்ணிட்டு இருக்கான். இழுத்துட்டு போங்கயா. அடே அப்பா, கேக்கு, செட்டப். என்ன மவன, பர்த்டேவா? பர்த்டேவா அங்க கொண்டாடலவா? அப்பப்பா, இதுக்குதான் இவ்வளவு துள்ளியா? என்னம்மா லவ்வா? வேண்டாமா, வேண்டாம். இவனை நம்பி நீ மோசம் போயிடாதம்மா. இந்த டவுன்லயே இவன் தான் நம்பர் 1 கிரிமினல். வாடா நாட்ரா. சார், இவன் கிளாஸ் ரூம் கதவை பூட்டிட்டு எங்களை அடிச்சான் சார். கதவை பூட்டி அடிச்சுட்டானா? இத பப்ளிக்ல வந்து சொல்றியே, உனக்கு வெக்கமல்ல? சிப்படா நாட்ரா. சோ நீதான் ஜெமினி, இந்த சிட்டில வளர்ற கான்டெம்பரரி ரவுடி. ட்ரை பண்ணா 2 வருஷத்துல பெரிய ரவுடி, ரைட்? இது காலேஜ்ல சப்மிட் பண்ண ரெக்கார்ட்ஸ். இது பாஸ்டன் ஸ்கூல் ரெக்கார்ட்.
என்ன பண்ணிட்டு போன பாஸ்டன் ஸ்கூலுக்கு? இருக்கு. எப்பவும் போல அனாதை, எப்பவும் போல பசி, எப்பவும் போல கத்தி, எப்பவும் போல ஃப்ரெண்ட்ஸ். டிஸ்கவரி சேனல்ல வர மாதிரி சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டர். இவனை இப்படியே விட்டா இன்னொரு ரங்காவா ஆயிடுவான் சார். விட்டா தானே. இது என்னோட பிரைவேட் செல். இங்க நான் தான் போலீஸ், நான் தான் கோர்ட். நான் என்ன செஞ்சாலும் என்னை கேட்கறதுக்கு ஆள் இல்லை. ரவுடிசத்தை ஒழிக்கிறதுக்கு எந்த ரேஞ்சில் ஆக்ஷன் எடுத்தாலும் நோ அப்ஜெக்ஷன் சிஎம் ஆர்டர் கொடுத்துருக்காரு. நீங்க 2 பேரும் அடிச்சுக்கிட்டு சாகலாம், கேரண்டியா ஒருத்தன் சாவான். இறந்தவனுக்கு இறுதி சடங்கு செய்வோம், பொழைச்சவனுக்கு போலீஸ் கௌரவம் கொடுப்போம். என்னடா பாக்குற? மனசுக்குள்ள சிரிக்கிற. இந்த எலிய பாத்தியா? இந்த எலி ஒரு நாள் கோயிலுக்கு போய், கடவுளே கடவுளே, நான் யார் கையில வேணாலும் மாட்டலாம், பூனை கையில மட்டும் மாட்டிட கூடாது, அந்த துருட்டு பூனை என்ன கொன்னுடுன்னு வேண்டிக்கிட்டான். பூனை பார்த்துருச்சு. இப்போ நீ எலி, நான் பூனை. சரியான மென்டல் கேஸ் இருப்பான். என்னடா அது குரங்கு மாதிரி? அட டேய் விடு, விடுடா, விடு. புடுறா புடி. உன்னை கொன்னுட்டு நான் வெளியே போயிடுறேன்டா. வெளியலடா, டைரக்டா சுடுகாட்டுக்கு போவேன். என்னடா உளர்ற? பொழைக்கிறவங்களுக்கு போலீஸ் கௌரவம் கொடுக்கறதா சொல்லிருக்காங்க. போலீஸ் கௌரவம்னா என்கவுண்டரா ஃபுல். அது நீயாவும் இருக்கலாம், இல்ல நானும் இருக்கலாம். அதான்டா போலீஸ்காரனோட மூளை. ஓம் புத்திசாலித்தனத்தை என்கிட்டயே காட்டியா? புத்திசாலித்தனம் இல்லடா, எருமத்தோலா. நான் சொல்றபடி கேட்டா நம்ம 2 பேருமே வெளியே போலாம். அத நீ என்னடா சொல்றது? என் லாயரு என்ன பெயில்ல கூட்டிட்டு போவான். அதான் உன் மண்டையில மசாலா இல்லைன்னு சொல்றது. நம்மள புடிச்சு உள்ள போட்டது லீகலா இல்ல. எவன் வந்து கேட்டாலும் நம்மள புடிச்ச உடனே விட்டுட்டான்னு அந்த கமிஷனர் சொல்லுவான். அப்படி போடு. கரெக்டா பாயிண்ட புடிச்சிட்டடா ஜெமினி. நீ புத்திசாலி தான்டா. ஏய், உனக்கு இவ்வளவு அறிவு எப்படி வந்தது? என்னடா தின்ற? உயிரோட இருந்தா தானடா திங்கறதுக்கு. முதல்ல நாம வெளியே போகணும். வெளியே போகணும்னா அந்த கமிஷனர் கிட்ட நாம 2 பேருமே திருந்திட்டோம்னு சொல்லணும். திருந்திட்டோம்னு சொல்லணுமா? நாம என்ன தப்பு செஞ்சோம் திருந்துறது? டேய், அப்படி சொன்னா தான் நாம வெளியே போக முடியும். ரவுடிசத்தை விட்டுடுறோம், டெரரிஸ்ட் கொடுக்குற மாதிரி எங்களுக்கு ஒரு அவகாசம் கொடுங்கன்னு கேட்போம். அப்படி கேட்டா விட்டுடுவான். சும்மா சொல்லக்கூடாது, நீ புத்திசாலி தான்டா.